வணக்கம் நண்பர்களே. மாறன் வீரா சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் மாறன் இப்போ வந்தாச்சு ஜெயில இருந்து. அவனையே தலை முழுகிட்டேன்னு சொல்கிற. அதுக்கு பிறகு அவன் கிட்ட தாலி உனக்கு கழுத்தில் எதுக்கு அப்படின்னு ரெண்டு லேடியை கரெக்டாக மாறன் செட் பண்ணுறாங்க. தாலியை வீரா கழுத்தில் இருக்கிறத கலத்து அப்படின்னு அந்த இடத்துல நிற்கிறாங்க பாருங்க. மாறன் அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாறன் கட்டின தாலி உனக்கு அவ்வளோ பெருசுன்னு அப்போ மாறன் உன் மனசில் இருக்கான், அதை ஏன் நீ மறுக்கிற அப்படின்னு அந்த இடத்துல போட்டு வாங்குறாங்க. ஒரு கட்டத்தில் ராமச்சந்திரன் மாறன் எப்படி நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே சுருண்டு இருக்கிறிய, உங்களை வெளியே வர வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ராமச்சந்திரனே வீட்டை ஆள வைக்கிறாங்கங்க. மாஸ்க் கட்டுறாங்க நம்ம மாறன். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க கரெக்டாட்டு சூர்யாவுக்கு நம்ம செம ஆப்பு வச்சுட்டாங்க. ஏன்னா சூர்யா எப்படியாவது நான் அந்த வீராவை புண்டாட்டியாக்கிக்கிடணும் அப்படின்னு எல்லாம் சூனியம் வச்சுருப்பாங்க. இந்த சாமியாட்டெல்லாம் ரூபா கொடுத்து செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க மாறன சாமியாடி ஒரிஜினலாகவே காட்டுற நேரம் என்ன மீண்டும் வீரா கழுத்தில் தாலி யாரும் அது மாறன் கட்டக்கூடிய தாலி தானா, ரெண்டாவதும் அவன் தான் புருஷனாட்டு போக போகிறானா, அதெல்லாம் நடக்காது. எப்படி அதை சரிப்படுத்தணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சூர்யா மாறனையும் வீராவையும் பிரிச்சிடணும் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஆனால் நினைக்கிறாங்க, ஆனால் சாமி போட்ட முடிச்சு நம்ம மாறனும் வீரானும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் இருக்குது. இந்த சைடை பார்த்தோன்னா கனிப்பாப்பா அடம்பிடிக்க ஆரம்பிக்காங்க. கனிப்பாப்பா நான் சாப்பிடணுன்னா ரவுடி கூட இருந்து தான் சாப்பிடுவேன், ரவுடி எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லனா, டே நீ எதுக்கு இப்படி அடம்பிடிக்கிற அப்படின்னு எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க கனிப்பாப்பாவை நம்ம வீரா. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரவுடி கிட்ட தான் நான் சாப்பிடுவேன், ரவுடி கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு ஒட்டிக்கிட்டாங்க நம்ம மாறன்கிட்ட கனிப்பாப்பா. இந்த சைடு பார்த்தோன்னா ஒரு செம பரபரப்பு கட்டம். எப்படி இந்த வீராவை என் வலையில் விழ வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம வீரா கழுத்தில் கிடக்க தாலியை அறுத்து எரியதுக்கு ரெண்டு லேடிஸை விடாங்க. அவனே வேண்டாம் அப்படின்னு தலை முடியாச்சு. உனக்கு இப்போ மாறன் தேவையில்லை அப்படி இருக்கணும்னா அவன் கட்டின தாலியை மட்டும் எதுக்கு கொண்டுட்டு சுற்றிட்டு தெரிய, அந்த தாலியை கலத்துடி அப்படின்னு நம்ம வீரா கழுத்தில் இருக்க தாலியை கலத்ததுக்கு மாறன் ரெண்டு பேரை விட்றாங்க. அவங்க பயங்கர ஆட்டம் போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மாறன் கட்டின தாலியை கலத்தி எரியதுக்கு ஸ்கெட்சை போட நேரம் வீரா அதை அப்படியே அப்பி பிடிக்கிறாங்க. எனக்கு இந்த உசுறு இந்த தாலியை தொடக்கூடாது, தொடன்னு கூட நினைக்கக்கூடாது, எனக்கு வேணும், நான் இதை கலத்த மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்க நேரம், ஏண்டி இவ்வளோ வீராப்பு அவனை அவ்வளோ உயிருக்கு உயிராக நினச்சிக்கிட்டு நீ இந்த தாலியை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் ஏமாற்றி முட்டாளாக்க பார்க்குறியா? இல்லை, இனி உனக்கு மாறன் தான் புருஷன் அப்படின்னு நீனே உன் மனசுக்குள்ளே முடிவெடுத்துட்ட, அதனால தான் இந்த தாலியை தொட விட மாட்டேங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே நேரம் பார்த்தோன்னா சும்மா பரபரப்பு தான். ஏன்னா பார்த்தோன்னா நம்ம ராமச்சந்திரன் ஒரு ரூமுக்குள்ளே சுற்றி சுருண்டு இருக்க நேரம் இவரை எப்படி வெளியே கொண்டு வரணும், பழையபடி கலகலப்பாக இந்த வீட்டை மாற்றுறது என்னோட பொறுப்பு அப்படின்னு மாறன் நம்ம ராமச்சந்திரனை வெளியே வர்றதுக்கு கரெக்டாக ஒரு ஆப்பை தூக்கி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கொதி தெள்ளுறாங்க நம்ம ராமச்சந்திரன். இது என்னோட வீடு தான், இங்கே எந்த சேஞ்சஸும் பண்ணால் நான் தான் பண்ணணும் அப்படின்னு ரூமை விட்டு சேருக்கு மேலே கால் மேலே போட்டு நம்ம ராமச்சந்திரன் அதிகார தோரணையாக இருக்காங்க. வணக்கம்.